ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தை பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 26வது வசனம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதற்றினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சீசர்களுடைய அந்த படகு பிரயாணத்துல இயேசு கிறிஸ்துவும் கூட இருந்தார். படகு மூழ்கத்தக்க அலைகளால் பெரும் காற்றுகள் எழும்பினதை கண்டு சீசர்கள் பயந்து போனார்கள். ஆண்டவரே, எங்களை இரட்சியும் என்று சொல்லி தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது இயேசு எழும்பி நின்று எதிராய் இருந்த காற்றையும் கடலையும் அதட்டினார். அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. காற்று நின்று போனது, கொந்தளிக்கிற அலைகள் நின்று போனது, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. காற்று நின்று போனது, கொந்தளிக்கிற அலைகள் நின்று போனது என்று சொல்லுவதை விட அவர்களுடைய பிரயாணத்திலே அவர்களுக்கு எதிராக இருந்த பெரும் காற்றின் மேலும் கொந்தளிக்கிற அலைகளுக்கு மேலும் இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரம் வெளிப்பட்டது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எது எதிராக இருக்கிறதோ, உங்களால் கடக்க முடியாததாக இருக்கிறதோ, எது உங்களால் கடந்து போக முடியாத ஒன்றாக இருக்கிறதோ, அதன் மேல் ஆண்டவர் தன்னுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துவார். ஆண்டவருடைய அதிகாரம் வெளிப்படும் பொழுது எதிர்த்து வருகிற பெரும் காற்றுகளும், எழும்பி நிற்கிற புயல்களும், கொந்தளிக்கிற அலைகளும் அடங்கித்தான் போக வேண்டும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், அவர் எல்லா படைப்புகளுக்கு மேலும் தன்னுடைய அதிகாரத்தை உடையவராக இருக்கிறார். புயல் எவ்வளவாக கொந்தளித்ததோ அதை விட தேவனுடைய அதிகாரம் வெளிப்பட்டது. தேவனுடைய ஒரு வார்த்தை உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றிவிடும். புயல்கள் எவ்வளவு வீரியத்துடன் எழும்புகிறதோ அதை விட தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அதிகாரம் அங்கு வெளிப்பட்டது. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையில் போராட்டம் எவ்வளவாய் எழும்புகிறதோ, உங்கள் வாழ்க்கையில் வியாதிகளுடைய வீரியம் எவ்வளவாய் பெருகி இருக்கிறதோ, அதை விட அதிகமாக தேவனுடைய வல்லமை வெளிப்படும், தேவனுடைய அதிகாரம் வெளிப்படும். தேவனுடைய ஒரு வார்த்தையை கேட்டவுடனே கொந்தளித்த கடல் அலைகள், எழும்பி நின்ற பெரும் காற்றுகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு வார்த்தையை கேட்டவுடனே அது கீழ்ப்படிந்தது, அது அடங்கி போனது, மிகுந்த அமைதல் உண்டானது. இன்று நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள், பயம், கவலை, குழப்பம் ஆகியவைகள் புயலை போல எழும்பி வரலாம். ஆனால் இயேசு நம்மிடத்தில் இருக்கும் பொழுது, இயேசு நம்முடைய படகில் இருக்கும் போது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உங்களுடைய எல்லைகளிலே ஒரு மிகுந்த அமைதியை தரப்போகிறார். ஆண்டவருக்கு மகிமை. நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் கொந்தளித்து பெரும் காற்றுகள் எழும்பி எங்களுக்கு எதிராக நின்று கொண்டு இருக்கிறதப்பா. அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவதற்கும், அவைகளிலிருந்து ஆண்டவர் எங்களை விடுவிப்பதற்கும் வல்லவராயிருக்கிறீர். எங்களுக்கு எதிராய் இருக்கிறவைகளை அதட்டி அமைதியை தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.